ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர. சாபங்கள், அதனால் ஒரு குடும்பம் மட்டும் இல்லாமல் பல தலைமுறைகள் நாசமாக போகும். இந்த சாபம் எத்தனை வகைப்படும், அதனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. இந்த சாபங்கள் பல வகைப்படும் சொன்னேன். குலதேவதா சாபம், பித்ரு சாபம், அக்னி சாபம், ஸ்திரீ சாபம், சுமங்கலி சாபம், கன்யா சாபம், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க பிரேத சாபம், ஓகே, பிரம்ம சாபம், சர்ப்ப சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், அது மாதிரி பலவிதமான சாபங்கள் இருக்குது. இதில் இந்த பதிவில் ஸ்திரீ சாபம், பெண் சாபம் அப்படிங்கிற ஸ்திரீ சாபத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த ஸ்திரீ சாபத்தையே நம்ம மூணாக பிரிக்கலாம். ஸ்திரீ சாபம், சுமங்கலி சாபம், கன்யா சாபம். ஓகே, இந்த மூணாக ஏன் பிரிக்கிறேங்கிறதுக்கான காரணங்கள் பல உண்டு. ஓகே, அது என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்திரீ சாபம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கூட பிறந்தவங்களை நம்ம சரியாக கவனிச்சிக்கலை, குடும்பத்தில் இருக்கிற கூட பிறந்த சகோதரிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நம்ம இனிமேல் எதுக்கு நம்ம பொறுப்பு விட்டாச்சு, அவா வாழ்க்கையை அவாவா பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கை தூக்கிட்டு அவங்கள எதுவுமே அவங்களுக்கு தேவையான உதவிகள் எதுவுமே செய்யாமல், உன் வாழ்க்கை இனிமேல் நீ எப்படி வேணால் பார்த்துக்கோ, எக்கட போ அப்படின்னு விட்டாக்க, அந்த நேரத்தில் மனசு நொந்து போய் அவங்க ஏதாவது சாபம் கொடுத்து இதுவாச்சுன்னா அது ஒரு விதமானது. அது மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, கர்ப்பமாயாச்சு, அப்போது பெத்தவா வீட்டுக்கு தானே வரணும், நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன், நீயே பார்த்துக்கோ, எக்கட போய்க்கோ அப்படின்னு சொல்லி கை தூக்குறது. குடும்பத்தில் எந்த விதமான நல்லது கெட்டதுலேயும் கூப்பிடாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் ஒரு நல்லது செய்கிறோம், கூப்பிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய இதை செய்யணும், அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் இருக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான இது சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ பிரசவத்துக்கு போது கூட இல்லாமல் நீயே குழந்த ஓகே ரைட்டு, குழந்த பிறந்தாச்சா ரைட்டு, இது மாதிரி ஆச்சா ரைட்டு, அதை பட்டும் படாத மாதிரி இருந்து அவங்களுடைய மனசு நொந்து போகிறது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட கூட இருந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது, அந்த மாதிரி எதுவும் செய்யாது இருக்கிறது. அதாவது எதுலேயுமே ஒரு பிடிப்பில்லாமல் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நீ பார்த்துக்கோ, எனக்கும் நீ யாரோ நான் யாரோ, நம்ம ரெண்டு பேருக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தா, அந்த நேரத்தில் அந்த பொண்ணு மனசு நொந்து போய் சபிச்சா, அது கண்டிப்பாக அந்த குடும்பத்தை மட்டும் இல்லை வருங்கால சங்கதிகளையும் பாதிக்கும். இது சாஸ்திர ரீதியான உண்மை. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க சரி சுமங்கலி சாபம்னா என்ன, கன்யா சாபம்னா என்ன அப்படின்னா, இப்போது குடும்பத்தில் நிறைய பேர் சுமங்கலியாக போயிருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது சிரார்த்தத்தும் போது சுமங்கலி பொண்டுகள் அப்படின்ற மாதிரி சில இது பண்ணுவாங்க. சில குடும்பத்தில் அது வழக்கம் உண்டு, பிராமணால் அது வழக்கம் உண்டு, நான் பிராமின்ஸில் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் அதை பற்றி நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் குடும்பத்தில் போன சுமங்கலிகளை அவங்களுக்கு செய்ய வேண்டிய இதுன்னு சில இது இருக்குது. அது பண்ணாமல் விட்டால், கன்யாவாக ஒரு குழந்தை கன்யா குழந்தையாக தவறி போயிட்டு அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய பித்திருக்கர்மாக்களை செய்யலை அப்படின்னா, அதுவும் அந்த குடும்பத்தை ரொம்பவே பாதிக்கும். இதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, என்ன பண்ணால் இதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. ஓகே, இப்போ இது சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெட்லியஸ்ட் ஆஃப் த ட்ரெட்லியஸ்ட் கர்ஸ். அதாவது ரொம்ப ஒரு இதற்கு விமோசனமே கிடையாது. ஓகே, பெரிய பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர்கள் கூட ஒரு பெண் சாபம் இருக்குனாக்கா அதை ஜாஸ்தி தொடமாட்டாங்க அந்த இதை. ஏன்னா அவங்களுக்கு பயம்.
ஏன்னா பெண் சாபம் அவ்வளோ பொல்லாதது. அதனால தானே சொல்லுவாங்க, பெண் பாவம் வேண்டாம்ப்பா, ரொம்ப பொல்லாதது அப்படின்வாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து லிவிங் கல்ச்சர்லாம் நிறையா போயிடுது. ஒரு பையனும் பொண்ணும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். சாஸ்திர ரீதியாக ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்தால் அந்த பிரச்சனைகள்னால அவங்க வந்து உதாசீனப்படுத்தப்பட்டாங்கன்னா அதற்கு சாஸ்திர ரீதியாக என்ன ஆகும், பாதிப்புகள் ஆகும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இதை தவிர்த்து தனிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளே போய் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறது இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். ஓகே, ஸோ இது முதல்ல நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து விரும்பி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பழகிறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, கணவன் மனைவி மாதிரி தாம்பத்தியம் மாதிரி வாழறது. அப்புறம் இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, எங்கள் அம்மா ஒத்துக்கலை, எங்கள் அப்பா ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கைட்டிக்கிறது. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் அந்த பொண்ணு மனதுடைந்து சாபம் கொடுத்தான்னா அது அந்த ஆளை மட்டும் இல்லை, அந்த ஆள் குடும்பத்தையும் வருங்கால சங்கதிகளையும் என்னென்ன விதத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. ஓகே, கூட பிறந்த சகோதரிகள், அதாவது நம்மளுடைய சாஸ்திரப்படி தமிழ்காரர்களுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது, தெலுங்குக்காரங்களுக்குன்னு அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்குது, பிராமணாளுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது, நான் பிராமின்ஸ்க்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஓகே, இப்போ பிராமணா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கணுப்புடி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். அதாவது காக்கா பொடி வச்சேன், கணுப்பொடி வச்சேன், என் கூட பிறந்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதிலும் பண்ணுறது. அந்த கணுப்பொடி வைக்கிறதும் போது கூட பிறந்த சகோதரிகளை நினச்சிட்டு அவளுக்கு ஏதாவது ஒரு இது வாங்கி கொடுக்கணும், இல்லைனா பைசா கொடுக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நான் பிராமின்ஸ்க்கு வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் கன்னடக்காரங்களுக்கு இது வழக்கம், பலிபாதமி அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அவங்க வந்து கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. கார்த்திகை, அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுற அன்றைக்கி கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது சில இதில் இருக்கிற ஒரு இது. இதெல்லாம் பண்ணலை, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நீ கெடுக்கிட்ட போ அப்படின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த பொண்ணு மனசு நொந்து போய் ஐயோ என்ன இது மாதிரி இக்னோர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு சபிச்சா அப்படின்னா அது அந்த தலைமுறையே பாதிக்கும். ஓகே, இது இன்னொரு இது. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஆற்றுலேயே வந்து அம்பாள் இருப்பாள். ஆற்றுல இருக்கிற அம்பாளை விட்டு ஏதோ தேடி எங்கெங்கேயோ அலைவாங்க. வீட்டில் இருக்கிற கட்டின மனைவியை உதாசீனம் படுத்துகிற மட்டும் இல்லாமல் வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறது, சில பேர் அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, எனக்கு டௌரி வேணும்னு சொல்லி குடும்பப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் நடக்கிறது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு மனசு உடைஞ்சி சாபம் கொடுத்தானா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை மட்டும் இல்லை, அந்த குலத்தையே பாதிக்கும். ஏன்னா ஒரு தன்னுடைய வீட்டை விட்டு, பிறந்த வீட்டை விட்டு கணவனே கதி, கணவனுடைய குடும்பமே தன்னுடைய குடும்பம் அப்படின்னு நினச்சிட்டு வர அந்த பொண்ணுக்கு அநியாயம் நடந்ததுன்னா அது மாதிரி குடும்பம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பழி சூட்டி விவாகரத்து பண்ணணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு மேலே இருக்கிற இல்லாத தேவையில்லாத அலிகேஷன்ஸ்லாம் போட்டு, அதாவது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை வச்சு இந்த பொண்ணு நடத்தத்தகாதவ, அந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான நிறைய அலிகேஷன்ஸ்லாம் போட்டு அந்த பொண்ணு சொத்தில் பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ நடக்கிறது. அந்த மாதிரிலாம் பண்ணாக்க அந்த குடும்பத்தை ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா அந்த பொண்ணு மனசு நோகக்கூடாது. நோகாமல் தன்னுடைய மகள் போல் அந்த பொண்ணை பார்த்துக்கிறமே தவிர்த்து, பிடிக்கலையா வேறு மாதிரி ஏதாவது சொல்லிட்டு நீ வெளியில் வந்துக்கோ, அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஓகே, நான் இன்ட்ரகசிஸ்குள்ளே போக விரும்பல, சாஸ்திர ரீதியாக என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த பொண்ணை ஒரு மாதிரி துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி இது பண்ணுறது, அவளுடைய பெண்மையை வந்து சந்தேகப்படுறது, அவளுடைய கற்பை வந்து சந்தேகப்படுறது, இதெல்லாம் மகா பாவங்கள். ஏன்னா ஸ்திரீ சாபம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இதில் தான் வருது. அந்த நேரத்தில்
ஐயோ எனக்கு எனக்கு இந்த மாதிரி நான் பத்தினியாக இருந்தேன் என்னை இந்த மாதிரி சொல்லிட்டாலே இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு அந்த நேரத்தில் அந்த பொண்ணு கொடுக்குற சாபம் இருக்குது பாருங்க, அது வந்து அந்த குடும்பத்தை வருங்கால சங்கதிகளை தலைமுறையாக அது வந்து தொடர்ந்து வரும். அது அப்பட்டமான உண்மை. அதுக்கப்புறம் சொத்தில் வந்து பங்கு கொடுக்க மாட்டேன், நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, சொத்தில் உனக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எக்கடிக்கிட்ட போய்க்க, உனக்கு நல்லா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம், உனக்கு சொத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் மண்ணை விட்டு அந்த பொண்ணு சாபம் கொடுத்தா அது அந்த குடும்பத்தையும் வருங்கால சங்கதிகளையும் பாதிக்கும். ஓகே, ரைட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த தலைமுறை மட்டுமா பாதிக்குமா, இல்லைனா வருங்கால சங்கதிகளையும் பாதிக்குமா, இல்லை வருங்கால தலைமுறைகள் எல்லாத்தையும் பாதிக்குமா அப்படின்னா, இந்த தலைமுறையிலேயே பரிகாரம் சரியாக செய்யலை அப்படின்னா பல தலைமுறைகளுக்கு அது தொடரும். இது அப்பட்டமான உண்மை. ஓகே, இதை தவிர்த்து கர்ப்பிணி பெண்கள், அந்த கர்ப்பிணியாக இருக்கும்போது அதுக்கு தான் வந்து அந்த காலத்தில் பெண் வீட்டுக்கு அனுப்புறதுங்கிறது ஒரு வழக்கம். ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் அந்த தாய் வந்து என்னதான் இருந்தாலும் தான் பெற்ற குழந்தை இல்லையா, ஸோ அந்த தாய் வந்து நல்லா பார்த்துப்பா அப்படிங்கிறதுக்காக அதனால தான் பெண் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்பாமல் சில பேர் வந்து மொரட்டுத்தனமாக நடந்துக்கிறது, அந்த பொண்ணுக்கிட்ட அடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணால், மனைவியை வந்து அடிக்கிறதுங்கிறது மகா தவறு. அந்த மாதிரி வந்து அடித்து துன்புறுத்தி செய்கிறதுங்கிறது ஒரு விதமான இது. அந்த மாதிரி பலவிதமான துன்புறுத்தலுக்கு ஒரு பொண்ணு ஆளாக்குறது, இந்த மாதிரி பண்ணாக்க அந்த குடும்பத்தை வருங்கால சங்கதிகள் எல்லாத்தையும் ரொம்பவே அது பாதிக்கும். சரி சாமி, இன்னும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதுக்கு இதுவே கிடையாதா, தீர்வே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தீர்வு இருக்குது, தீர்வுக்கு வரேன். ஓகே, இது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ஆண்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு காலத்தில் வப்பாட்டிகள் வச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பெண்களும் அதை பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியுமா, எங்களாலையும் பண்ண முடியுன்ற மாதிரி போட்டி போட்டு சில தவறுகளை செய்கிறாங்க. அகெயின், தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அது அவசியமும் இல்லை. ஓகே, சாஸ்திர ரீதியாக இதனால் என்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி உன்னையே கதின்னு வந்த ஒரு பொண்ணை நீ வந்து உதாசீனம் பண்ணி வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு தகாத உறவு வச்சுட்டு பண்ணால் அது வந்து ஸ்திரீ சாபம். அந்த குடும்பத்தில் இருக்கிற சுமங்கலியாக போன அந்த சுமங்கலியோடைய சாபம், கன்னியா சாபம், இதுவும் அந்த சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு வரும். ஓகே, இதுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா, சில பேர் வந்து மனைவி மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டு வச்சு அந்த பொண்ணை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி சில பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை தள்ளிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் தன்னுடைய வருங்கால சங்கதிகள் அதெல்லாம் ரொம்பவே பாதிக்கும். அதனால் என்ன பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சில குடும்பத்தில் வாரிசே இருக்காது, சில குடும்பத்தில் நல்லதே நடக்காது, சதா சர்வத்தர் காலமும் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரணமே இல்லாமல் சண்டை போடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க உக்கிர தாண்டவம் ஆடுற மாதிரி இருக்கும் வீட்டில். அதாவது ஒரு வளர்ச்சி இருக்காது. அந்த குடும்பத்துடைய ஆண் வந்து வேலைக்கு போகிறாரு அப்படின்னா வேலையில் வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருக்கும், ஒரு வளர்ச்சியும் இருக்காது. வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா வியாபாரத்தில் பலவிதமான நஷ்டங்கள் ஏற்படும். நல்லா போயிட்டுருக்க வியாபாரம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா புஷ்ஷுன்னு இறங்கிடும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா ஏமாத்துறது, வா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் கைட்டி விடுறது, இல்லை உடலுறவுக்காக வந்து இது பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கைட்டி விடுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாக்க கண்டிப்பாக அந்த பொண்ணு மட்டும் இல்லை வருங்கால சங்கதிகள் எல்லாத்தையும்
ரொம்பவே அது பாதிக்கும். சரி, இதுக்கு வந்து வேறு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறது. இருந்துட்டு அந்த பொண்ணுடைய கற்பை வந்து பறிப்போன பிறகு, இல்லை எங்கள் வீட்டில் ஒட்டுக்கல, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எங்கள் ஆயாவுக்கு பிடிக்கல, பாட்டிக்கு பிடிக்கல, தாத்தாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கழட்டி வருது. இது மகா தவறு. இந்த மாதிரியான ஒரு இது. அதுக்கப்புறம் சில பேர் வந்து சொத்தில் பங்கு கொடுக்கலன்னு சொன்னேன் இல்லையா, கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு, அந்த பொண்ணு மண் எடுத்துட்டு மண்ணால் சாபம் கொடுத்தா அந்த பூமியை கூட யாரும் வாங்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பவர் அந்த சாபத்துக்கு. அந்த மாதிரி தெரியாத வாங்கினா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷமாகவே இருக்காது. வியாபாரம் பண்ணுறவங்க அந்த இடத்துல ஏதாவது வியாபாரம் பண்ணுறாங்கனாக்கா அவங்க வியாபாரத்தில் பலவிதமான நஷ்டங்கள் ஏற்படும். அதையும் மீறி பார்த்திங்கன்னா, ஒன்றா இருக்கிற சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வியாபாரம் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்கும். பணப்புழக்கத்தில் பயங்கர தட்டுப்பாடு ஏற்படும். வியாபாரத்தில் வந்து ஒரு வளர்ச்சி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இது மேலே அவங்களால சம்பாதிக்க முடியாது. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கும் அந்த வியாபாரத்தில். இது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரி ஷாபாக இருக்காருங்கிறது கண்டுபிடிக்கிறது? ஜாதக ரீதியாக இந்த மாதிரி ஷாபாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். மைக்ரோ லெவலுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா குறி சொல்கிறது தான் உங்களுக்கு அது சரியாக பண்ண முடியும். சரி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை, ஓகே, உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனை, உறவுக்குள்ள பிரச்சனை, வருங்கால சங்கதிகள் புத்திர பாக்கியம் அது இல்லாத ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையாகவே போயிடும் வாழ்க்கை. ஓகே, அதுக்கப்புறம் தகாத உறவுன்னு சொன்னேன், இது இருந்துகிட்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல், பணம். இப்போ நான் வந்து ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து இதோ இப்போ தரேன் அப்போ தரேன் நிறுத்தடிப்பான். இந்த மாதிரி சாபம் இருந்தது அப்படின்னாக்க இந்த இதனால் நமக்கு கொடுக்கல் வாங்கலை கூட நமக்கு சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க வேலையில் வேலை செய்கிற பொண்ணு, இப்போ வேலைக்கு ஒரு பொண்ணு வரா அப்படின்னா அந்த பொண்ணு வயிற்று பொழப்புக்காக வராளே தவிர்த்து அவகிட்ட தகாத முறையில் நம்ம ஒருத்தர் நடந்தக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி நடந்துட்டு அதனால் என்ன பாதிப்புகள்னால் அந்த குடும்பத்தையும் வருங்கால சங்கதிகளையும் அது ரொம்பவே பாதிக்கும். இந்த மாதிரி பலவிதமான பாதிப்புகள் ஒரு பெண்ணுடைய சாபத்தினால், ஒரு ஸ்திரீயோடைய சாபத்தினால், ஒரு சுமங்கலியோடைய சாபத்தினால், ஒரு கன்னியாவோடைய சாபத்தினால் பயங்கரமாக ஏற்படும். இதற்கு தீர்வு என்ன சாமி இதெல்லாம் ஆயிடுச்சு, எங்கள் குடும்பத்தில் இது மாதிரி பல தலைமுறையாக திருமணங்கள் நடக்கிறதில்ல, திருமண தடை இருக்குது, திருமணம் தள்ளி போகிறது, என்னதான் நல்ல படிப்பு இருந்தாலும் திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணட்டும் சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த திருமண தடை என்னத்தினால ஏற்படுறது? சாஸ்திரத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஜாதகத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்கிறது. அப்போது இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து அதற்கேற்ற தீர்வை நம்ம கொடுத்தா அவங்களுக்கு வந்து தீர்வு என்னங்கிறதையும் சொல்கிறேன். துல்லியமாக கணித்து இது என்னத்தினால ஆயிருக்கு அப்படிங்கிறத குறி சொல்கிறதன் மூலியமாக நம்ம தெளிவாக இது பண்ண முடியும். ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஓகே, கட்ட ரீதியாக வச்சு பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய சாபம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் குறி சொல்கிறதுல பரம்பொருள்கிட்ட நம்ம கேட்குறோம், இந்த இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு. அப்போ பரம்பொருள் நமக்கு வந்து இதுதான் நடந்திருக்கு பாரு. ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை விட்டு சாபம் கொடுப்பாங்க. அந்த மண்ணை விட்டு சாபம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க வம்ச விருத்தியே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட பிரகாசம். இதற்கு தீர்வு என்ன? சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க சாமி, என் குடும்பத்தில் இதெல்லாம் ஆயிடுச்சு, தீர்வு என்ன, எனக்கு தீர்வை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதற்கு தீர்வு வந்து அதர்வண வேதத்தில் இருக்குது. அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த சாபத்திலிருந்து நிவர்த்தி உண்டு, இல்லைனா இந்த சாபத்திலிருந்து நிவர்த்தியே கிடையாது. சரி, இதுக்கு என்ன ஹோமம் பண்ணலாம், என்னென்ன வேறு என்னென்னலாம் சுலபமான முறையில் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வணங்கி, காலபைரவருக்கு உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி, சாமி எனக்கு வந்து சுத்தமாக பணம் கிடையாது, நான் வந்து பரம ஏழையாக இருக்கேன், அடுத்த வேலை பால் கூட எனக்கு கஷ்டப்படுறேன்,
நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி செலவெல்லாம் இழுத்து விடாதீங்க சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். தவறு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே சாஸ்திரம் வந்து என்றைக்குமே யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணுறதில்ல. ஓகே, பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படிங்கிறது சாஸ்திரம் என்றைக்குமே சொல்கிறதில்ல. அப்போது பணம் இல்லாதவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது கோவிலில் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறாங்களா, அதை உங்களுக்காக நல்லது நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்லிவிட்டு, ஓகே, ஒரு குறிப்பிட்ட நிலைமை வந்த பிறகு நீங்கள் வந்து வேறு சில இதை செய்யலாம். அது என்ன பண்ணணுங்கிறது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இதுக்கு அதர்வண வேதத்தில் தீர்வு அப்படின்னு சொன்னான். ஏன்னா மகா விஜ்ஞாத் பிரமுச்சதே, மகா தோஷாத் பிரமுச்சதே, மகா பாபாத் பிரமுச்சதே, சசர்வவித் பவதி சசர்வவித் பவதி ஏவம் வேதா இத்யுபனிஷது. இது அதர்வண உபநிஷத்தில் வருது. ஓகே, இதை மாதிரி பஞ்சமஹா பாபாத் பிரமுச்சதே, சாயமதீயானோ திவசகிருதம் பாபம் நாசயதி, பிராதரதீயானோ ராத்திரிகிருதம் பாபம் நாசயதி. அதாவது காலையில் பண்ண பாவம் மத்தியானம் பண்ண பாவம் சாயங்காலம் பண்ண பாவம் அடுத்த நாளை காலையில் உள்ள சரியாகிற ஒரே ஒரு இது நம்ம சனாதன தர்மத்தில் அது இருக்குது. இது பல பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இதிலேருந்து விடுபட்டு வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரத்யங்கரா சரபசூலினி ஹோமம். ஏன்னா சரபரின் நாமத்தை உரைப்பவருக்கு சாபங்கள் நீக்கிட வரம் கொடுப்பாள் அப்படிங்கிறது அம்பாளுடைய இது. ஸோ இப்போ சரபேஸ்வரருடைய 2 ரெக்கையில் ஒரு ரெக்கை பிரத்யங்கரா தேவி, இன்னொரு ரெக்கை சூலினி துர்கை. அப்போ இந்த 2 ரெக்கையில் இருக்கிற அம்பாளை வழிபட்டு சரபேஸ்வரரை வழிபட்டால் ஒருத்தருக்கு இருக்கிற சாபங்கள் நீங்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான அப்பட்டமான உண்மை. இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட இதை அலசி ஆராய்ஞ்சு தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா தனிப்பட்ட இதை அலசி ஆராய்ஞ்சு அதற்கான தீர்வு என்னங்கிறது எங்களால் சுலபமாக சொல்ல முடியும். சரி சாமி, என்னால் ஹோமம் பண்ண முடியாது, வேறு என்ன பண்ணணும்? பேர் மினிமல் கமிட்மெண்ட். அதாவது இது வந்து பரிபூர்ணமாக விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் தற்காலிகமான ஒரு நிவர்த்தி கொடுக்கும். அதுக்கு வந்து லலிதா அம்மாவை பிடிச்சிட்டு, அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நானோ என்னோடய முன்னோர்களோ ஏதாவது ஸ்திரீமாருக்கு ஏதாவது அநியாயமாக இருந்ததுன்னா, ஏதாவது தவறு செஞ்சுருந்தா எங்களை அறியா குழந்தையாக பாவித்து கருணை கூர்ந்து பொறுத்தருளி மன்னித்து தெய்வசக்தி கொடு, எங்களுடைய பரிபூர்ண சரணாகதி நமஸ்காரங்கள் உன்னுடைய பாதார விந்தங்களை சமர்ப்பணம் பண்ணுறோம். தயவு செஞ்சு இந்த எங்களுடைய சரணாகதி நமஸ்காரங்களை ஏற்று எனக்கு என் குடும்பத்துக்கும் சகல சௌபாகியம் அஷ்டைஸ்வரியமும் தெய்வ சக்தியும் கொடு அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு, நான் வந்து நிறைய இதெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களால் முடிஞ்சது ஒரு ஸ்திரீமாருக்கு 1, 3, 5, 7, 9, 16 ரொம்ப விசேஷம், 108 அதோட ரொம்ப விசேஷம். பட் எனக்கு அடுத்த வேலை பாலுக்கே கஷ்டம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் பீஸ், ஒரு 5 ரூபாய்க்கு மஞ்சள் பேக்கெட் கிடைக்கும், 5 ரூபாய்க்கு குங்குமம் பேக்கெட் கிடைக்கும், நல்ல குங்குமம், தாழம்பூ குங்குமம், அதை வச்சு அவங்களுக்கு கொடுத்து, வளையல், கண்ணாடி வளையல் போதும், கண்ணாடி வளையல், அப்புறம் அந்த மருதாணி இருக்குது பாருங்கள், அந்த மருதாணி நீ கோனில் வருது, அந்த கோன் டைப் மருதாணி இலையை பிச்சு அரைச்சி கொடுக்க முடியும்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை சார் எனக்கு இது மாதிரிலாம் இல்லை அப்படின்றீங்களா, ஓகே ரைட்டு, கன்வீனியன்ஸ். அந்த மருதாணி கோனை கொடுத்து அந்த பெண்ணுக்கு மஞ்சளை கொடுத்து இது பண்ணி அவங்கள நல்லா ப்ரீத்தி பண்ணி நல்லா, அதாவது கல்யாண சாப்பாடு இருக்கிறதுலே செம்ம ஸ்வீட்டாக இருக்கணும் அந்த சக்கரை பொங்கல். அந்த சக்கரை பொங்கலை போட்டு, அம்மா என்னால் முடிஞ்சது இது செய்கிறேன், தயவு செஞ்சு என்னுடைய பிரார்த்தனையை ஏற்று சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியமும் தெய்வ சக்தியும் கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு பண்ணால் அதற்கு உரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வசதி வந்த பிறகு நீங்கள் வந்து இந்த பிரத்யங்கரா சரபசூலினி ஹோமத்தை பண்ணிக்கலாம். சரி, இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுறது. சரி சாமி, என்னால் பைரவரை வழிபட முடியும், ஆனால் என் வீட்டில் வந்து பைரவர் படம் இல்லை, என்னால் கோவிலுக்கு போக முடியல, இல்லை கோவிலுக்கு போக சொல்கிறீங்கன்னா கோவிலுக்கு வேணால் போயிட்டு வரேன்
அது மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாக்க வாசனை திரவியங்கள்னு இருக்குது. சந்தனம், பன்னீர், ஜவ்வாது, அரகஜா, இதெல்லாம் வந்து புணுகு. இன்றைக்கி வந்து சுத்தமான புணுகு, சுத்தமான அரகஜா கிடையாது, எல்லாம் அடல்ட்ரேட்டட் தான். இருக்கிறதுல என்னால் இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் பைரவருக்கோ சர்வேஸ்வரருக்கோ பிரத்யங்கரா தேவிக்கோ சூலினி அம்மாக்கோ இதை கொடுத்து, தாயே உன் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறேன், சரணாகதி அடையிற உன் பாதத்தில் நல்லபடியாக காப்பாற்று அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகே, வசதி வந்த பிறகு பிரத்யங்கரா சர்வசூலினி ஹோமத்தை பண்ணிக்கோங்கோ. கணேஷ அதர்வ சீரிசம் நீங்கள் சொல்லலாம். இதை தவிர்த்து வேறு சில கணபதி ஹோமங்களும் இருக்குது, அது நீங்கள் பண்ணலாம். நல்ல வசதியாக இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட கணபதி, ஸ்ரீ வாஞ்சாகல்பலதா ஸ்ரீவித்யா கணபதி, அந்த கணபதி ஹோமத்தை பண்ணலாம். ஓகே, இது வந்து தேவையான நிவர்த்தியை தரும். சொன்னேன் இல்லையா, கல்யாண சாப்பாடு போடணுன்னு, நிஜமாலே கல்யாண சாப்பாடு போடணும், நிறைய ஸ்வீட் இந்த இதில் போடணும். அப்புறமா சாமி என்னால் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல, என்கிட்ட ரொம்ப காசு இல்லை, சிம்பிளாக ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னாக்க, இப்போ வந்து நிறைய கோவிலில் வந்து ஹோமம் பண்ணுவாங்க. சில கோவிலில் அமாவாசை அன்றைக்கி ஹோமம் பண்ணுவாங்க, சில கோவிலில் பௌர்ணமி அன்றைக்கி ஹோமம் பண்ணுவாங்க. சாத்வீகமாக, மறுபடியும் சொல்கிறேன், சாத்வீகமாக பண்ணுற ஹோமங்கள் எந்தெந்த கோவிலில் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல, ஓகே, அரச சமயத்து ஒரு கட்டு, புரச சமயத்து ஒரு கட்டு, நான் ஹோமத்தில் வந்து இதை சேர்க்குறேன், எனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடக்கட்டும், தவறே இல்லை, தாராளமாக இதை செய்யலாம். இல்லை அபிஷேகம் பண்ணுறாங்க, இப்போ பௌர்ணமி அன்னைக்கு சில கோவிலுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தில் சந்தனம், பன்னீர், ஜவ்வாது இதெல்லாம் கொடுக்கறது, தேன் இதெல்லாம் வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு நல்லது, கண்டிப்பாக நல்லது நடக்கும். சாமி நான் இருக்கிற நாட்டில் கோவில் இல்லை, அங்கே இருந்தாலும் அபிஷேகம் நடக்கிறது இல்லை. சரி, ரொம்ப சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வித்யாதானம்னு இருக்குது, அதாவது ஏழப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு படிப்பறிவு கொடுங்க. ஓகே, நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்க கலை அதை வந்து நிறைய இலவசமாக சொல்லிக் கொடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா வித்யாதானமும் நல்லது கொடுக்கும், நல்லது நடத்தணும் பண்ணும் ஒரு குடும்பத்துக்கு. இன்னும் ரொம்ப இதுவாக சொல்லப்போனால் பசங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து மிட்டாய் கொடுக்கறது, ஓகே, பழம் கொடுக்கறது, நோட் புக் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து நல்லது பண்ணும். சில பேருக்கு முடிஞ்சுன்னா எஜுகேஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது, அநாத ஆசிரமத்தில் இருக்காங்க இல்லையா ஸ்திரீமார்கள், அவங்களுக்கெல்லாம் போயிட்டு எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அநாத ஆசிரமத்தில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க, வயிறார சாப்பிட்டு வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு என்றைக்குமே நல்லது பண்ணும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கு. ஆனால் முதல்ல என்ன நடந்திருக்கு, அதாவது நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாமே சுற்றுவாங்க. இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா பரிகாரம் சொல்கிறது ஈஸி. ஸோ இன்றைக்கி சில பேர் வந்து என்னால் எதுவுமே செலவு பண்ண முடியாது அப்படின்றாங்க, அது யாரால் எதுவும் பண்ண முடியாது, பகவான் தான் காப்பாற்றணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஒரு இப்போது யூடியூப்பில் போடுறோம், ஃபேஸ்புக்கில் போடுறோம், அதை வந்து உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கே ஒரு செலவு இருக்குது. அதுக்கு யாராவது ஒரு ஆளை போடுறோம், யாருடைய நேரமும் சும்மா வருதில்லை இல்லையா. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இது சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுடைய கையில் இருக்க ஃபாலோ பண்ணுறது, அது யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளாக சொன்ன ஒரு ப்ளவுஸ் பீஸ் இல்லையா, அது கூட முடியலையா, சமைத்து கட்டு 10 ரூபா 20 ரூபா எல்லாம் மிஞ்சி போச்சுன்னா 100 ரூபா இருப்போது, அதை வாங்கி கொடுங்க ஹோமத்தில். ஒரு குறிப்பிட்ட இது வந்த பிறகு நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு மேலும், அதாவது இந்த நிறைய சாபங்கள் சொன்னேன், வேறு இன்னொரு சாபத்தை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அதற்கு என்ன பரிகாரம், அதற்கு என்ன தீர்வுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, குருநாதர் ஆசீர்வாதத்தில் அம்பாள் அனுபவத்தில் எல்லாம் அமோகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், உங்கள் குடும்பத்தில் அதாவது நான் சொன்ன இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க.
என்ன ஏதுங்கிறத துல்லியமாக பார்த்து அதற்குரிய பரிகாரத்தை நான் சொல்கிறேன். இது வந்து ஆண்கள் வந்து தவறு செஞ்சால் தான் அப்படிங்கிறதுல, பெண்கள் தவறு செஞ்சாலும் அது அந்த குடும்பத்தையும் வருங்கால சங்கதிகளையும் பாதிக்கும். ஸோ அது என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சி அதற்குரிய தீர்வு என்னங்கிறத நான் சொல்கிறேன். கவலை வேண்டாம். நீங்கள் எங்களுடைய நம்பர், எங்களுடைய சேனலுடைய இதிலேயே இருக்கும் எங்களோட நம்பர். எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு எதற்காக தொடர்பு கொள்கிறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிய பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் இது பண்ணுற மாதிரி போடுறாங்க. இது இப்படி போட்டால் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எத்தனையோ ஒரு நாளைக்கு எத்தனையோ மெசேஜஸ் வருது. ஸோ எதற்காக நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட் அதோட போட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக இருக்கும். இல்லை என் பேர் இது ஸோ நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுங்க. 2வது, ஆங்கிலம், தமிழ், கன்னடத்தில் பேசுவேன். இதை தவிர்த்து ஹிந்தியில் பேசி நீ வந்து இதுவா அதுவா, சாரி, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இந்த மொழி சிக்கல்களை போய் அதுக்குள்ளெல்லாம் இது பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச பாஷை இது 3. இதில் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதை நீங்கள் கேளுங்க. அதற்குரிய பரிகாரம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். வதண்டாவாதம் பண்ணுறீங்களா, அதற்கு நான் நாள் கிடையாது, எனக்கு நேரமும் கிடையாது. ஸோ தயவுசெய்து இதை தெளிவுபடுத்திக்கோங்க. 1, இந்த மாதிரி சொன்ன அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இதில் வெளியில் வரதுக்கான வழிகாட்டுறது சர்வே சாதாரணம். குருநாதர் ஆசீர்வாதத்தில், அம்பாள் அனுகிரகத்தில் எல்லோரும் அமோகமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, க்ஷேமமாக இருங்கோ. பரிபூர்ண ஆசீர்வாதம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.